ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 687. ஓம் பரசர்வ பரிக்ரகாய நமகே. பக்தர்களின் சுமைகள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்பவருக்கு நமஸ்காரம். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என் ஒருவனையே எந்த ஜனங்கள் நம்பி வழிபடுகிறார்களோ அவ்வாறு என் ஒருவனையே புகலிடமாக கொண்ட அவர்களுடைய பொறுப்புகள் யாவையும் நான் ஏற்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் உத்தரவாதம் அளிக்கிறார். அன்று துவாரகாநாதன் கூறியதையே சீரடி துவாரகா மாயில் அமர்ந்த ஸ்ரீ சாய்பாபா இப்போது நமக்கு கூறுகிறார். ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்து இருப்பானாயில் நான் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஹரிசித்தாராம் தீட்சித் போன்ற பல பக்தர்கள் பாபா ஒருவரையே தங்களை காக்கும் தெய்வமாக கருதி வந்தனர். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாபா தாமே சுமையை ஏற்று பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்களுடைய அனுபவங்களை படிக்கும் போது நாம் நன்கு அறியலாம். இன்றும் எவ்வளவோ பக்தர்கள் தங்கள் சுமைகளை பாபாவிடம் இறக்கி வைத்துவிட்டு கவலை எதுவும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதை அறிகிறோம். ஸ்லோகம் 688. ஓம் பாகவத சகாயாய நமகே. பகவானுடைய பக்தர்களை ஆதரிப்பவருக்கு நமஸ்காரம். பாகவத என்றால் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் பகவானிடம் அர்ப்பணித்து விட்டு பகவானிடம் அசையாத பக்தி வைத்திருப்பவர் என பொருள். துருவன், பிரகலாதன், நாரதர், அம்பரீஷன் போன்றவர்கள் பாகவதர்கள் என போற்றப்படுகின்றனர். அவர்கள் உள்ளங்களில் எப்போதும் பகவான் ஒருவரை பற்றியே நினைப்பு இருக்கும். நாம் செய்வது எதுவும் இல்லை, நடப்பதெல்லாம் ஈசன் செயல் என்றிருப்பவர்கள். எந்தவித பலனையும் எதிர்பாராத இறைவனிடம் மிகப்பெரிய பிரேமையை வைத்து அதிலேயே இன்பம் காண்பவர்கள். சொர்க்கத்திலேயோ மோட்சத்திலேயோ பிறப்பு இறப்பு இல்லாமல் இருப்பதிலோ எதிலுமே நாட்டம் இல்லாமல் பகவானிடம் பிரேம பக்தி வைத்து அந்த ஆனந்தம் ஒன்றிலேயே திருப்தியிற்றிருப்பவர்கள். அத்தகைய பாகவதர்களை ஸ்ரீகிருஷ்ணன் ஆதரிப்பது போல் ஸ்ரீ சாயும் ஆதரிக்கிறார். ஸ்லோகம் 689. ஓம் பாவனா சோன்யதஸ்ஸினே நமக. தேவையற்ற எண்ணங்களை தடுத்து நிறுத்தி மகிழ்ச்சியுடன் இருப்பவருக்கு நமஸ்காரம். எண்ணங்கள் தோன்றுவது மனதில். எண்ணங்களை தடுத்து நிறுத்துவது என்றால் மனதை கட்டுப்படுத்துவது. மனதை அலைபாயாமல் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமானது என கருதுகிறேன் என ஸ்ரீகிருஷ்ணனின் மிகவும் நெருங்கிய நண்பனும் உறவினனுமான அர்ஜுனனை தவிக்கிறான். பகவான், ஆம், மனம் சஞ்சலமடைவதுதான், அதை அடக்குவது கடினம்தான். ஆனாலும் அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் அதை அடக்கித்தான் ஆக வேண்டும் என கூறுகிறார். பிறகு எந்த விதமான அபியாசம் வேண்டும், வைராக்கியம் அல்லது பற்றின்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணன் விரிவாக கூறுகிறார். 12 ஆண்டு காலம் குருவுக்கு சேவை செய்து அவர் ஒருவரிடமே பக்தியை செலுத்தி மனதை பூரணமாக அவரிடமே லயிக்க செய்து அதன் பயனாக குருவின் பார்வை ஒன்றினாலேயே, அதாவது குரு கடாட்சத்தினாலே மட்டுமே தாம் ஆத்மானுபவம் அல்லது தெய்வீக நிலை பெற்று விட்டதாக பாபாவும் கூறுகிறார். ஸ்லோகம் 690. ஓம் பாகவத பிரதானாய நமக. பாகவதர்களுள் முதன்மையானவருக்கு நமஸ்காரம். முதலில் பாகவதர் என்றால் யார்? இதை பற்றி ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 16வது ஸ்கந்தத்தில் விதேக நாட்டு அரசன் நிமி என்பவர் கேட்க 9 யோகிகள் விளக்கி கூறியுள்ளதாக நாரத மகரிஷி கூறுகிறார். அதை விரிவாக படித்தால் ஒரு பாகவதரின் இலக்கணங்கள் என்ன என்பது விளக்கமாக தெரியும். அப்படி எல்லா இலக்கணங்களும் புரிந்த ஒரு பாகவதரை இன்று காண்பது மிகவும் துர்லபம். ஆனாலும் அவ்வப்போது நம்மிடையே சிறந்த பாகவதர்கள் தோன்றுவது உண்மை. அவர்கள்தான் மனித குலத்திற்கு பக்தியையும் நன்னெறியையும் வழங்குகிறார்கள். அப்படி தோன்றும் பாகவதர்களில் தலை சிறந்தவர் ஸ்ரீ சாய் பாபா. மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி புலன்களை வென்று
வைராக்கியமே வடிவாகி எப்போதும் தெய்வீக நிலையிலேயே இருப்பவர். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.